ப்ரமோ போட்டால் இப்படி போடணும், அப்படி ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க விஜய் டிவி. சூப்பரான ப்ரமோ. பாருவை வச்சு வெளுத்து வாங்குறாரு விஜய் சார். இதெல்லாம் இவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்லி எடுபடாது. ஸோ அவர் வந்து அந்த கல்லை வந்து அப்படி வச்சு காமிச்சிட்டு இதில் என்ன ஆபாசம் இருக்குது, அங்கே எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடிட்டுருக்காங்க, இதில் உங்களுக்கு என்ன ஆபாச குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரோரா அப்படியே பாவம் போல் நிற்கிறாங்க. உடனே விஜய் சார் சொல்கிறாரு, இதுக்கு பேர் தான் வக்ரம் அப்படிங்கிறாரு. இதில் என்னென்னா ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்கிறாரு. ஒன்று வந்து விக்ரம வக்ரம்னு சொன்னதுக்கு, விக்ரம வேறு ஏதாவது சொல்லிட்டு போங்க, பட் விக்ரத்துக்கு வக்ர புத்தி கிடையாது. அவர் எந்த பொண்ணுக்கிட்டையும் போயிட்டு தப்பாக பேசுகிறதோ இல்லை வந்து ரொம்ப க்ரூரமான மென்டாலிட்டியோ இல்லை. ஸோ அந்த வக்ரம், இதுக்கு பேர் தான் வக்ரம்னு சொல்லி விக்ரத்துக்கு ஒரு விக்ரம்க்கு ஒரு சப்போர்ட்டு, இந்த பக்கம் அரோராவுக்கு ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா வந்து அரோராவை பற்றி அநியாயமாக ஒரு பொண்ணை பற்றி கேரக்டர் அசாசினேஷன், அந்த பொண்ணு வெளியில் இருக்கிற விஷயங்களை வச்சுட்டு நம்ம அவளை சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தான் சப்போர்ட் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு க்ரூவல் மென்டாலிட்டியில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு வெளுத்து வாங்குறாரு. உடனே வாட்டர்மெலன் வந்து சாட்டர்டே சண்டே ஆனால் அப்படியே ஒரு மாதிரி இந்த செந்தில் ஹவா ஹவா படத்தில் எப்படி நிற்பார், தலையை குனிஞ்சிட்டு ஹவா ஹவா பாட்டு பாடும்போது அந்த மாதிரி தான் எப்போவுமே நிற்பார். நான் பார்த்துருக்கேன், ரொம்ப இன்னசென்ட் ஃபேஸோடு நிற்பார். அப்போ சாரி சார், நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சொன்னோடனே விஜய் சார் சொல்கிறாரு, நமக்கு ஒருத்தரை பிடிக்குதுங்கிறதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிறாரு. இதுதான் அவர் கரெக்டாக சொல்லணும். இப்படி சொன்னால் தான் இவங்களுக்கும் புரியும், அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் புரியும். ஏன்னா அநியாயமாக ஒரு பொண்ணோட பேரனத்தை பாரு வந்து கெடுத்து அரோரா கண்ணில் கண்ணீர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் உடனே என்னென்னா அரோரா யோகியமானு கேட்குறாங்க. அது இல்லை எங்கள் கொஸ்டின். அந்த பொண்ணு பண்ணாத தப்பை எதுக்காக பாரு இப்படி சொல்லி அந்த பொண்ணோட பேரை கெடுக்கிறாங்க? ஆக்சுவலாக இங்கே அரோராவுக்கு வந்து கேரக்டர் அசாசினேஷன் நடந்திருக்கு. இதுதான் ஒரு வகையில் கனியக்காக்கும் சபரிக்கும் எஃப்ஜேக்கும் எல்லாருக்குமே ஆரம்பத்துலேருந்தே நடந்திருக்கு. இது வந்து பெரிய விஷயம் ஆனனால ஊதி பெருசாகி வெடிச்சிருச்சு. அவங்கள வந்து அன்பு கேங்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்க எவ்வளோ ஒரு 50% பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு 100% ஊதுனதே இப்படி தான். இது பெரிய விஷயம் ஆனனால வெடிச்சு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, சப்போர்ட் கிடச்சிருச்சு. அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கல, அவ்வளோதான் வித்தியாசம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.